மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸுக்கு 6 மாத காலம் காத்திருப்பு காலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பம்பாய் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்க. அந்த வழக்கு என்ன, எல்லா வழக்குகளுக்குமே 6 மாத காலம் தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பம்பாயில் ஒரு கணவன் மனைவி இருவரும் 16 ஜூலை 2021 ஹிந்து முறைப்படி திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு வருட காலம் சேர்ந்து வாழ்கிறாங்க. அதுக்கிடையிலேயே அவங்களுக்குள்ள சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள் பல நடந்துட்டு வருது. அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா 18/10/2022 கணவன் மனைவி இருவரும் தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றாங்க. வாழ்ந்துட்டு வரும் காலங்களில் ஊர் முக்கியஸ்தர்கள், நண்பர்கள், உறவினர்களில் பைசல் பேசுகிறாங்க. ஆனால் இருவரும் சேர்ந்து வாழ மறுத்ததுக்கப்புறம் பின்னிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏற்பட்ட ஒரு பைசல் பேசுகிறாங்க. அதன் அடிப்படையில் 2 பேருமே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மியூச்சுவலாக டைவர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. அதன் அடிப்படையில் கணவன் மனைவிக்கு ஒரு 10 லட்ச ரூபா நிரந்தர ஜீவனாம்சமாக கொடுத்துட்றேன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு இடையில குழந்தைகள் எதுவும் இல்லை, சரிங்களா? அதன் அடிப்படையில் இவங்க முடிவு பண்ணி கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக்ஷன் 13B ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்டின் படி மியூச்சுவலாக டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க ஃபேமிலி கோர்ட்டில். அது எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா 13 மார்ச் 2024 பண்ணுறாங்க. அந்த வழக்கு 20 மார்ச் 2024 நம்பர் ஆயிடுது. நம்பர் ஆன அன்றைக்கி நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 மாத காலங்கள் தள்ளி வழக்கின் வாய்தாவை போட்டுறாங்க. காத்திருப்பு காலம் கூலிங் பீரியட் தள்ளி 10 அக்டோபர் 2024 அன்றைக்கி வாய்தாவை தள்ளி போட்டுறாங்க. தள்ளி போட்டதுக்கப்புறம் இவங்க ஒரு வாரம் காலம் கழித்து நாங்கள் ஆல்ரெடி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு தான் வர்றோம், எங்களுக்கு இந்த கூலிங் பீரியட் அதாவது காத்திருப்பு காலம் 6 மாத காலம் தேவையில்லை, அதனால் இந்த இதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு நீதிமன்றத்தில் போடுறாங்க. ஆனால் அவங்க போட்ட மனுவை கோர்ட் என்ன பண்ணிடுன்னா தள்ளுபடி பண்ணிடுது. அவங்க அதை எடுத்துகிட்டு உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் போவாங்க. அந்த அப்பீலில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக கூலிங் பீரியடை வேவ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் அமர்தீப் சிங் வெர்சஸ் கர்வின் கவுர் அப்படிங்கிற ஒரு வழக்கில் சில வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க. அந்த வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் கூலிங் பீரியடை வேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவில் சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மியூச்சுவலாக ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா செக்ஷன் 13B கிளாஸ் 1 படி அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு வருட காலம் பிரிந்து வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனுவை தாக்கல் பண்ணதுக்கப்புறம் 2வது முறையாக 6 மாத காலங்கள் தள்ளி செக்ஷன் 13 கிளாஸ் 2 படி 6 மாத காலங்கள் தள்ளி வழக்கின் வாய்தாவை போட்டு அதுக்கிடையில் அவங்களுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 6 மாத காலங்கள் முடிஞ்சு அவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மியூச்சுவல் டைவர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போது அவங்க ஆல்ரெடி ஒரு வருட காலங்கள் பிரிஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும். பிரிஞ்சிருந்தாங்கன்னா தான் அவங்க 6 மாத காலங்கள் தள்ளி அந்த வழக்கின் வாய்தாவை போடணும் அப்படிங்கிறாங்க. இப்போது அந்த கூலிங் பீரியடை வேவ் பண்ணணும், ரத்து பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இடையில் பல முறை பேச்சுவார்த்தைகள், சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. மீடியேஷன்லாம் நடந்திருக்கணுங்கிறாங்க. அந்த மீடியேஷனில் அவங்க இனிமேல் சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்பில்லை, இனிமேல் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையே உள்ள அந்த குழந்தைகள் இருந்தால் அப்படின்னா அதை பற்றி முடிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அவங்களுக்கு ஒன்று பண்டை பார்த்தீங்கன்னா சீர்வரிசை சாமான்களை எல்லாம் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும். அப்புறம் பெர்மனன்ட் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் கொடுத்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற இது மாதிரி அவங்களுக்கு இடையே உள்ள இஷ்யூஸில் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கணுங்கிறாங்க. அடுத்து இந்த பிரிஞ்சு வாழக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு ஒரு மன வேதனை ஏற்படுத்தும் விதமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த கூலிங் பீரியடை வேவ் பண்ணலாம், அதாவது ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அமர்தீப் சிங் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறையில் சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த வழக்கில் பார்க்குறோம் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி 22 மாதங்கள் பிரிந்து வாழ்ந்து வர்றாங்க ஒன்று. அடுத்து இவங்களுக்கு இடையே குழந்தைகள் எதுவுமே இல்லை. அடுத்து இவங்க இந்த மனைவி பெர்மனன்ட் அலிமனியாக ஒரு 10 லட்ச ரூபா அமௌண்ட் பெற்றுக்கிட்டாங்க. அடுத்து இவங்களோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா கணவனுக்கு வயசு 29, மனைவிக்கு 28. இவங்க 2 பேருமே தனித்தனியாக ஒரு வேலை பார்த்துட்டு வர்றாங்க. இவங்க ஆல்ரெடி இவங்களோட வாழ்க்கையை பற்றி தீர்மானிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க, என்ன நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வது நமக்கு உகந்தது கிடையாது, பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நிறையா முறை ஊர் பெரியவர்கள், நண்பர்கள் முறையில் மீடியேஷன் நடந்திருக்கு, சமரச பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதனால் சேர்ந்து வாழ முடியாது, அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க ஆல்ரெடி இன்னும் 6 மாத காலங்கள் தள்ளி போட்டால் இவங்களுக்கு மிகப்பெரிய மனவேதனை தான் அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போது இந்த வழக்கில் இவங்களுக்கு 6 மாத காலம் கூலிங் பீரியடு தேவையில்லை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் டிசைட் பண்ணி இவங்களோட கூலிங் பீரியடை வேவ் பண்ணி இவங்களுக்கு டைவர்ஸ் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருவாங்க.
இதுதான் இந்த வழக்கில் டிசைட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எல்லா வழக்குகளுக்கும் பொருந்துமா அப்படின்னா அது அந்தந்த வழக்கின் தன்மைகளுக்கு ஏற்றவாறு தான் அது பொருந்தும். ஒரு மியூச்சுவல் டைவர்ஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும்னா அவங்க ஆல்ரெடி வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 வருட காலங்கள் பிரிந்து வாழ்ந்துருக்கணும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதேனும் குழந்தைகள் இருக்குது, அப்படி குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகள் யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக முடிவு பண்ணியிருக்கோம். சீர்வரிசை சாமான்கள் அதெல்லாம் ஒப்படைச்சிட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நிரந்தர ஜீவனாசமாக பணம் கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ சமீப காலங்களாக சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி டக்குன்னு கல்யாணம் பண்ணுறாங்க, உடனேயே மியூச்சுவலுக்கு வந்துடுறாங்க. அது மாதிரி சூழ்நிலையில் நீதிமன்றம் வந்து மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸை வந்து 6 மாத காலங்கள் கூலிங் பீரியட் வேவ் பண்ணுறது கஷ்டம்தான். ரொம்ப நாட்கள் பிரிஞ்சு வாழ்ந்து வர்றாங்க, அவங்களுக்குள்ள ஆல்ரெடி கேஸ் நடந்து அதெல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க, சமரசம் நடந்து பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க மியூச்சுவல் கன்சென்ட் டைவர்ஸ் அப்ளை பண்ணால் கூலிங் பீரியட் வேவ் பண்ணி உடனடியாக நீதிமன்றம் விவகாரத்து மியூச்சுவலாக டைவர்ஸ் வழங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுதான் மியூச்சுவல் கன்சென்ட்டில் கூலிங் பீரியட் வேவ் பண்ணுறதுக்கு உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்கள் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள். இதே போல் நீங்களும் மியூச்சுவல் கன்சென்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பிரிஞ்சு வாழ்ந்த காலங்கள் இந்த டிசைட் பண்ணுறது மீடியேஷன் இதெல்லாம் நடந்துருந்தால் கண்டிப்பாக உங்கள் வழக்கையும் கூலிங் பீரியடை வேவ் பண்ணுவாங்க. நீங்களும் விவாகரத்தை சீக்கிரமாக வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.